இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். பாம்பு கடிக்கு சில மருத்துவ முறைகள் இருக்கு. அது என்னன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். பாம்பு கடித்த உடனே கடித்த இடத்திற்கு 4 இன்ச்சுக்கு மேல ஒரு கயிறு இல்லைன்னா ஒரு சேலை துணியால இறுக்கி கட்டி விட்டுருங்க. அதன் பிறகு ஒரு கூர்மையான கத்தியால அந்த இடத்த கீறி விட்டுடுங்க. அந்த ரத்தம் வெளியே வரும்போது அந்த விஷத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர் வெந்நீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரத்தம் வர இடத்துல இருந்து ஊத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு கை அளவு கருந்துளசி இல்லைன்னா வெண்துளசி சாறை கொடுப்பாங்க. குடிச்ச உடனேயே அந்த விஷத்தன்மை முறிஞ்சி சரியாயிடும். இது ஒரு முறை. இதுக்கு மேல இன்னும் நிறைய முறைகள் இருக்கு பாம்பு கடிக்கு. அது என்னன்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். பப்பா இலையோட துளிர் எடுத்துக்கிட்டு அதோட சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்த்து கசக்கி அந்த எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அந்த இடத்துல அந்த சாரை வச்சு கட்டிடுவாங்க. அந்த விஷத்தன்மையை அதை அப்படியே முறிச்சு எடுத்துருது. இது ஒரு முறை. அடுத்த முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாம்பு கடிச்ச உடனே அந்த கடிப்பகுதியில மண்ணெண்ணெய் இருக்கு பாருங்க, அந்த மண்ணெண்ணெயை ஊத்தி அங்க அழுத்தி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா பச்சை கலர்ல அந்த புகை மாதிரி வெளியில வரும். அந்த கடிச்ச இடத்துல இருந்து அப்படியே வெளியாகும். அது மூலமா விஷத்தன்மை வெளியாகும்ங்கிறது சொல்றாங்க. பாம்பு கடிச்சு விஷம் தலை வரைக்கும் ஏறிடுமா. அப்படி தலை வரைக்கும் ஏறும் போது என்ன ஆகும்னா மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அது ரொம்ப முத்தின ஸ்டேஜ். மூளையில போய் பாதிச்சு மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மயில் இறக நெருப்பை நல்லா கொளுத்தி விட்டுட்டு அதை ஒரு தேன்குழல் வழியா அந்த கொளுத்தின மயிலிறகை செலுத்தினால் அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த விஷம் மூளையை சரி பண்ணுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உத்தாமணி வேறு ஊர்ல கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ நகரங்களிலும் அது கிடைக்குது. உத்தாமணி வேரை சந்தன கல்லில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம லேகியம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்பூனில் அந்த யாருக்கு பாம்பு கடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அது சாப்பிட்ட உடனேயே அந்த விஷத்தன்மையை முறிச்சு அவங்க ஆரோக்கியமாக ஆயிடுவாங்களாம். அழிஞ்சில் வேரின் பட்டையை எடுத்து புளித்த கஞ்சி இல்லை அப்படின்னீங்கன்னா வினிகர் யூஸ் பண்ணி அதில் கலந்து கொடுத்தா அந்த விஷம் உடனே முறிஞ்சு போயிடுமா. 31 மிளகு எடுத்து அதில் 4 உள்ளிப்பல்லுனா பூண்டு, அதில் 4 பூண்டை வச்சு இது ரெண்டுத்தையும் தேனை விட்டு அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா விஷம் நம்மளை விட்டு நீங்கிடும். ஒரு சட்டியில வேப்பெண்ணெயை விட்டு அது நல்லா கொதிச்ச உடனே அது மேல ஒரு கரண்டி உத்தாமணி சாறு, அந்த சாறை அதுல விட்டுட்டீங்கன்னா அந்த கொதிக்கும் போது அதுல ஒரு ஆவி வரும். பாம்பு கடிச்ச இடத்துல அந்த ஆவியை காட்டினீங்கன்னா கடுகடுப்பு ஒரு மாதிரி வலிக்கிறோம். அந்த வலி நீங்கிருமா.